வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டர். அப்போ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறவர், அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ஹைட்டில் இருப்பாங்க, இவ்வளோ வெயிட்டில் இருப்பாங்க, இந்த வேலையை பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறவர் தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறவங்க. அது எப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த நேமை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை உள்ளே எப்படி யூஸ் பண்ணி டேட்டாவை முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் இந்த கோடை வந்து, அதாவது பழைய கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே கோடை வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நியூ ஃபைலு 2.py அப்படிங்கிற நேமில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக இந்த செட் டேட்டா அப்படிங்கிற அந்த நேமை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த செட் டேட்டா அப்படிங்கிற நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, $_init அப்படிங்கிறத கொடுக்கணும். அந்த நேமே பார்த்தீங்கன்னா இனிட், அது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ இது வந்து நீங்கள் என்ன கிளாஸ் வேணாலும் கொடுத்தாலும் அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் இனிட்ங்கிற மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா, அதாவது இனிஷியலைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இங்கே வந்து மற்ற லாங்குவேஜில் இருக்க மாதிரி அதே கிளாஸ் நேம் கொண்டு போய் இங்கே என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இது வந்து கன்ஸ்ட்ரக்டராக பிஹேவ் பண்ண, அதாவது எதுக்காகனா, இது நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அப்போ டேட்டா ரோபோவோட டேட்டாவை நான் எப்போ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ரோபோவோட டேட்டாவை வந்து நீங்கள் வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போதே வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடணும். எப்போ கன்ஸ்ட்ரக்டர்லேயே பாஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஏபிசி அப்படின்னு ஒரு ரோபோ இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஏபிசிங்கிற ரோபோ இருக்குது, அது வந்து சேலரி 12,000 வாங்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். ஸோ அப்போ ரோபோ டாட் கெட் டேட்டா அப்படிங்கிறது வந்தால் போதும். அதே மாதிரி இங்கே எம்ப்ளாய் டாட் செட் டேட்டாங்கிறது தேவையில்லை. நீங்கள் ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்களா, இங்கே கன்ஸ்ட்ரக்டர்லேயே வேல்யூ பாஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ அன்பு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து 20,000 சேலரி வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ இதுதான். இப்போ இதோட இந்த இப்படி யூஸ் பண்ணுறதோட நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, கெட் டேட்டா அப்படிங்கிற ஒரு மெத்தடு பதிலாக சிம்பிளாக இனிட்னு ஒன்று கொடுத்துட்டோம். ஆனால் இதில் வந்து ஒரு 2 லைன் கம்மியாயிடுச்சு. தனியாக புதுசாக வந்து செட் டேட்டா அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்து அதில் நான் வந்து பாஸ் பண்ணுற வேலை வந்து என்னாச்சு, கம்மியாயிடுச்சு. நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர்லேயே வேல்யூ பாஸ் பண்ணுறோம் வந்துடுது. இதில் 2 லைன் வந்து நமக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பழைய இது இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து 2.py அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ண போகிறோம். ஸோ Python 2.py அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ ஏபிசி அப்படிங்கிற ஒரு ரோபோ 12,000, அன்பு அப்படிங்கிறவங்க வந்து 20,000. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த இனிட் அப்படிங்கிற மெத்தட் தான் என்ன பண்ணணும்னா, இந்த கம்பெனிங்கிற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான அந்த வேல்யூஸை என்ன பண்ணும், முன்னாடியே லோட் பண்ணிடும். ஐ மீன் அந்த இன்ஸ்டன்ஸ், அதாவது ரோபோங்கிறதுக்கான நேமில் அந்த பர்டிகுலர் வேல்யூவையும், ரோபோங்கிறதோட சேலரியை அதோட அந்த சேலரியும் ஆட் பண்ணும். அதே மாதிரி கம்பெனி எம்ப்ளாயோட வேல்யூவையும் அவரோட நேமையும் அதோட சேலரியும் வந்து நமக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆட் பண்ணி வச்சிருக்கிறத அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கெட் டேட்டா அப்படிங்கிற ரோபோ டாட் கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என்ன பண்ணுறோம், அதாவது அவரோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்ஹெரிடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நன்றி நண்பர்களே.